ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி 42வது நாள் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கா? அந்த பேசிக் இங்கிலீஷ் கிராமரில் சென்டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதும்போதோ, இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் எழுதும்போதோ இல்லை படிக்கும்போதோ எந்த மாதிரியான வார்த்தைகள் எந்த சூழ்நிலைக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ட்டு நான் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். சரிங்களா? ஆனால் நான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்காம பட் இந்த கிராமர் ரூல்ஸ், வெர்பு, ஆக்சிலரி வெர்பு, மெயின் வெர்பு, பி வெர்பு அப்படிலாம் சொல்லிக் கொடுக்காம நான் ஒரு சென்டென்ஸு ப்ளஸ் அது அங்கே பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை அதை எந்த சுச்சுவேஷனில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ இதை பற்றி நிச்சயமாக உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா 41 நாள் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நேற்று கிளாஸ் கண்டக்ட் பண்ண முடியல. இனிமேல் கண்டினியூஸாக நம்ம கண்டக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ரீகேப் பார்த்தலாம். அந்த 41 நாள் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 41 நாள் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 2 சென்டென்ஸ் வச்சு ஒரு இங்கிலீஷில் ஒரு 2 வார்த்தையை வச்சு எப்படி ஒரு சென்டென்ஸை எழுதுறது, பேசுகிறது. நான் இங்கிலீஷில் பேசணும், 2 வார்த்தை தான் என் கையில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் அதை எப்படி எழுதுறது, அப்போ பேசுகிறது. அதே மாதிரி 3 வார்த்தை இருக்குது. நான் ஒருத்தவங்க செய்கிற செயலையும் அந்த ஒரு நபருடைய நிலையையும் சொல்லணும். அது எந்த தன்மையில் இருக்குது, இல்லைனா அந்த பொருள் என்னவா இருக்குது, இல்லைனா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு 3 வார்த்தையை வச்சு நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு பொருள் ஒரு நபர் ஒரு செயலை இப்போ தான் செஞ்சு முடித்தார் அப்படின்னு சொல்லும்போதும் அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஒரு நபர் ஒரு செயலை ரொம்ப காலமாக, அதாவது இப்போ ப்ரெசண்ட்லேயோ இல்லை பாஸ்ட்லேயோ இல்லை இனிமேலும் காலங்களில் ஃப்யூச்சர்லேயோ ஒரு செயலை ரொம்ப காலமாக, அதாவது ரொம்ப நேரமாக செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னா அதை எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது எப்போவுமே ஒரு சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷில் எழுதும்போது, ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது ஆங்கில மொழியில் அந்த சென்டென்ஸில் முதல்ல யார் இருப்பா, அந்த செயலை நம்ம யாரை பற்றி பேச போகிறோமோ அவங்க இருப்பாங்க. அடுத்ததாக அவங்க செய்கிற செயல் இருக்கும். சரிங்களா? அது எந்த டைப்பில் வரும்னு பார்த்தோம். அதுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு பேர் சொன்னேன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது அப்போ அந்த செயலை செஞ்ச நபர் இல்லை, செயல் மட்டும் முடிஞ்சிருக்கு, செயலே செஞ்சு முடிச்சிருக்காங்க, ஆனால் யார் செஞ்சாங்கன்னு தெரியலன்ற சுச்சுவேஷனில் ஒரு சென்டென்ஸில் அந்த செயலை மட்டும் வச்சுட்டு நம்ம பேசி முடிக்கலாம், அந்த செயலை பற்றி சொல்லலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். அதுக்கு பேசி வாய்ஸ்ன்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு சில சின்ன சின்ன சென்டென்ஸ்லாம் இந்த மாதிரி சென்டென்ஸ் எதுக்காக தான் பயன்படுது, இது எப்போவுமே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு ஐ ஹாவ் டு, ஐ எம் கோயிங் டு அப்படின்ற வார்த்தைகள்லாம் பார்த்தோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் எப்படி? ஸோ அதில் ப்ரெசண்ட்டில் இப்போது ஒரு செயல் ஆம், இஸ், ஆறு வச்சோ இல்லை ஹாவ் ஹேஸ் வச்சோ இல்லை டூ டஸ் வச்சோ வருது அப்படின்னா அது இன்டைரக்டாக நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லும்போது, ஒருத்தவங்க பேசுனது இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம சொல்லும்போது அது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது நான் உங்களுக்கு டைரக்ட் டு இன்டைரக்டில் ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன். நீங்கள் அதை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டவுட்டை உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னேன். ஸோ அது என்னதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்கிறேன். சரிங்களா? அது என்னென்னா, இப்போது நான் லாஸ்ட் கிளாஸில் டைரக்ட் ஸ்பீச் நடத்திருப்பேன், இன்டைரக்ட் ஸ்பீச் நடத்திருப்பேன். ஒரு 7:30 மணிக்கு ஒரு சம்பவம், ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. அதுலேருந்து ஒருத்தவங்க 9 மணிக்கு இன்னொரு ஃப்ரெண்டை போய் பார்க்க போகிறான். அப்போ அவன் 9 மணிக்கு சொல்லும்போது 7:30 மணிக்கு என்னென்னலாம் அவன் ஃப்ரெண்டு கூட பேசியிருந்தானோ அதை பற்றிலாம் எப்படி 9 மணிக்கு சொல்லும்போது அந்த வார்த்தைகள்லாம் எப்படி மாறுதுன்னு சொன்னேன்னா, ஆனால் இது வரைக்குமே அந்த 7 மணிக்கு பேசியிருக்கிறது எல்லாமே நான் இப்போ ப்ரெசண்ட்டில் உள்ள செயல் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். உதாரணத்துக்கு நான் கடைக்கு போகிறேன், எப்போ 7:30 மணிக்கு ஒரு ஃப்ரெண்டு பேசியிருப்பான். அவங்க நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுதான் நீங்கள் 9 மணிக்கு சொல்லியிருப்பீங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா நல்லா இருக்காங்க, அந்த மாதிரி தொடர்ந்து இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க வார்த்தைகள் தான் அந்த இன்னொரு ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான். ஆனால் இதுவே அவன் இப்போ நம்ம கேட்குறோம் 7:30 மணிக்கு அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட, என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்குறேன் 7:30 மணிக்கு, நீ நேற்று எங்கடா போனேன், முந்தா நாள் எங்கே போனேன், லாஸ்ட் மாதம் எங்கே போனேன் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ பாஸ்ட்டில் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலை பற்றி கேட்கும்போது அவன் பதில் எப்படி சொல்லியிருப்பான், நான் முன்னாள் கடைக்கு போனேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போது நான் இப்போ லாஸ்ட்டாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே அந்த டைரக்ட் ஸ்பீச்சில் ப்ரெசென்ட்டில் உள்ள வார்த்தைகளை எப்படி தான் நம்ம இன்டைரக்டாக சொல்லும்போது எப்படி மாறணும்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால்
பாஸ்ட்டில் உள்ள வார்த்தைகள் நான் உங்களுக்கு வந்து எதுவுமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். சரிங்களா? அது எப்படி அந்த கன்வர்ஷன் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். சரிங்களா? இன்றைக்கி இல்லை, இப்பயே நான் சொன்னேன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இப்போது 2-3 கிளாஸ் கழிச்சு நான் அதை சொல்கிறேன். சரிங்களா? அப்போது அதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். உங்களுக்கு எதுவும் டவுட் வரலையா? அப்படி டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் அதை சொல்லுங்கள் என்கிட்ட அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் நீங்கள் எதுவும் கேட்கவும் இல்லை அதை பற்றி. ஓகேங்களா? ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸ் என்னென்னா, அப்படின்னா நம்ம வெர்புனா பார்த்தோம். வெர்புனா என்ன? இந்த டேபிள் படிச்சிருப்போம். கோ, வென்ட், கானு, சி, சா, சீன். அப்புறம் வந்து டாக்டு, ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன், அப்படிலாம் படிச்சிருப்போம். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெர்பு டேபிளில் 3 காலம் இருக்கும். அதில் ரோவில் வந்து ஒரு வார்த்தையும் எப்படி மாறுது, ப்ரெசண்ட்டுக்கில் எப்படி இருக்கும், பாஸ்ட்டில் எப்படி இருக்கும், அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதெல்லாம் எப்பப்போ பயன்படுத்தணும்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? வெர்புனா என்ன? அது ஒரு செயலாக இருக்கும். தமிழில் ப்ரெசன்டென்ஸ் வெர்பு நம்ம அப்படியே எடுத்து அழகாக சொன்னோம்னா நிகழ்கால வினைச்சொற்கள். இந்த நிகழ்கால வினைச்சொற்கள் எப்படி இருக்கும்னா ஒரு கட்டளையாக இருக்கும். போ, வா, நட, பேசு. அப்போது கோ, சி, லுக் அப்படின்லாம் ஒரு கட்டளையிடுற மாதிரி இருக்கும் ப்ரெசன்டென்ஸ் வெர்பு. சரிங்களா? அதை நம்ம வாக்கியத்தில் அமைச்சு எடுத்து எழுதும்போது அது பேசுகிற நபர் ஆண், பெண் அப்படின்றதுக்கு மாறும்போது அது எப்படி இருக்கும்? ஆணாக இருந்தால் ஒரு மாதிரி மாறும், பெண்ணாக இருந்தால் ஒரு மாதிரி மாறும் அந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்பு. அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் வெர்பும் அதே மாதிரி மாறும். அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் அப்படி மாறும். சரிங்களா? சென்டென்ஸில். ஸோ இப்போ என்னென்னா அந்த வெர்பை இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்ப்போம். சரிங்களா? இப்போது இந்த முதல் சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ வெர்புக்கு பக்கத்தில் டு வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி அமையும்? அது மாதிரி நம்ம நிறைய சென்டென்ஸ் பேசுவோம், இங்கிலீஷில் எழுதுவோம். சரிங்களா? வெர்புக்கு பக்கத்தில் டு வச்சு நம்ம நிறைய பேசுவோம், எழுதுவோம். அது வந்து நிறைய பயன்படும். ஸோ இப்போ அந்த மாதிரி பேட்டர்னில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். எனக்கு அங்கே போக ரொம்ப ஆசையாக இருக்குன்னா இப்போ அவங்க கேட்குறாங்க, நீ ஏன்டா இப்படி அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அப்பாப்பா நம்ம அப்பாட்ட சொல்லுவோம், பாப்பா எனக்கு அங்கே போகிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நானும் போகிறேனே அப்படின்னு கேட்போம். ஸோ ஐ வாண்ட் டு கோ தேர், ஐ லைக் டு கோ தேர் அப்படின்னு மாறிடும். ஐ வாண்ட் டு, அப்போது ஐ வாண்ட்னா எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு விருப்பமாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஐ வாண்ட்னா நான் விரும்புகிறேன். இப்போ ப்ரெசென்ட்டில் நான் விரும்புகிறேன்னு அர்த்தம். அதுக்கு பக்கத்தில் ஒரு டூவை சேர்த்துக்க. அப்போ வெர்பு பக்கத்தில் டூ வந்துச்சுன்னா ஐ வாண்ட் டு, அதுக்கப்புறம் அந்த செயல் வரும். கோ தேர்னா அங்கே போகிறேன், அங்கே போகிறது. சரிங்களா? அப்போது நான் விரும்புகிறேன், என்னத்தை விரும்புகிறேன்னா டு கோ தேர். அப்போது வெர்புக்கும் பக்கத்தில் டூ வந்துச்சுன்னா, டு கோ அப்படின்லாம் வந்துச்சுன்னா, டு அப்புறம் ஒரு வெர்பு வந்துச்சுன்னா அப்போது அதுக்கு எப்படி மீனிங் வரும்? அங்கே போகன்னு வந்துடும். சரிங்களா? எனக்கு விருப்பமாக இருக்குது, எங்கே டு கோ தேர்னா அங்கே போக ஆசையாக இருக்குது. அப்போது வெர்புக்கு பக்கத்தில் டூ சேர்ந்துச்சுன்னா எப்படி வரும்? ஐ வாண்ட் டு கோ தேர்னா அங்கே போக ஆசையாக இருக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பாருங்களேன். ஐ டிசைடட், இல்லை ஐ ஹாவ் டிசைடட். இப்போது ஐன்றது ஒரு சப்ஜெக்ட்டு, நான் என்னை பற்றி பேச போகிறேன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது டிசைடு. இப்போது ப்ரெசென்ட்டில் இப்போ இந்த ஐ டிசைடட் அதுக்கு பக்கத்தில் ஒரு டூ போட்டு என்ன எழுதியிருக்கேன்? பாருங்கள், ஐ டிசைடட் டு ஜாயின் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். இப்போ நான் ஏற்கனவே முடிவு பண்ணேன், அதாவது கலந்த காலத்தில் என்னடா ஸ்போக்கன் இங்கிலீஷில் போய் சேரணும், ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு போய் சேரணும், உனக்கு நீ இங்கிலீஷ் பேசணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொன்னியே, அதுக்கு வந்து என்னடா போய் ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, என்ன முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறான், ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட கேட்குறான், என்னடா அந்த இங்கிலீஷ் பேசணும்னு சொன்னியே, அப்போ இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் போய் சேர்றதுக்கு முடிவு பண்ணியா, நேற்று முடிவு பண்ணுறேன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு நேற்றே சொன்னேன், என்னடா ஆச்சு முடிவு பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன், அதில் சேர முடிவு பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஐ டிசைடட், நான் முடிவு பண்ணிட்டேன், டு ஜாயின். அப்போது ஐ டிசைடன்றதும் வெர்பு தான், டூன்றதும் வெர்பு தான். சாரி, டிசைடன்றதும் வெர்பு தான். அதுக்கும் பக்கத்தில் ஒரு டூ, அந்த டூக்கும் பக்கத்தில் ஒரு வெர்பு வருது. சரிங்களா? இந்த பேட்டர்னில் வெர்புக்கு பக்கத்தில் டூ வரும்போது எப்படி மாறுது பாருங்கள். ஐ டிசைடட் பக்கத்தில் அந்த வெர்பு, ஐ டிசைடன்றது வெர்பு, பாஸ்ட் டென்ஸை குறிக்கிற ஒரு வெர்பு. அதாவது கடந்த காலத்தில் ஒரு செயலை குறிக்கிற வெர்பு. அப்போ ஐ டிசைடட் டு ஜாயின் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படின்னா நான் முடிவு பண்ணிட்டேன். ஐ டிசைடட்னா நான் முடிவு பண்ணிட்டேன். டு ஜாயின் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்னால் நான் அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் சேர. அப்போ இங்கே என்ன பாருங்கள், இங்கே ஒரு வெர்புக்கு முன்னாடி டூ வந்துருக்கு. ஜாயின் அப்படின்ற வெர்புக்கு முன்னாடி டூ வந்திருக்கு. எப்பப்பெல்லாம் ஒரு வெர்புக்கு முன்னாடி டூ வருதோ அது எப்படி மாறும்? இப்போ ஜாயின்னா சேர அப்படின்னு அர்த்தம்.
சேரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு ஜாயின். அதுக்கு முன்னாடி ஒரு டூ போட்டோன்னா சேர அப்படின்னு வந்துடும். இப்போ கோன்னா போ அப்படின்னு அர்த்தமா. அதுக்கு முன்னாடி ஒரு டூ போட்டால் டூ கோ அப்படின்னா போக அப்படின்னு வந்துடும். சீனா பார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஒரு டூ போட்டோன்னா 2+C 2C அப்படின்னு வந்துச்சுன்னா டு சி. ஐ கோ டு சி த மூவி அப்படின்னா நான் அந்த படத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு வந்துடும். சரிங்களா. அப்போ போக, வர, சொல்ல, பார்க்க, படிக்க அப்படிலாம் வந்துச்சுன்னா அந்த வெர்புக்கு முன்னாடி ஒரு டூ போட்டுக்க வேண்டியதான். படிக்கன்னா படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் ஸ்டடி. அப்போ டூ ஸ்டடின்னா படிக்கன்னு வந்துடும். சரிங்களா. அதை இன்னும் நான் வந்து இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட் கேஸில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன். சரிங்களா. அப்போ இந்த சென்டென்ஸ் மட்டும் ஐ டிசைடட் ஒரு வெர்புக்கு பக்கத்தில் அடுத்து டூ வருது. ஐ டிசைடட்னா நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன செய்ய முடிவு பண்ணிட்டேன்? டு ஜாயின் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ண நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ நம்ம இப்படியும் சொல்லலாம். ஐ ஹாவ் டிசைடட்னு சொல்லிக்கலாம். ஐ ஹாவ் டிசைடட்னா இங்கேயும் டிசைடுன்றது வெர்பு தான். ஐ ஹாவ் டிசைடட்னா நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஐ டிசைடட்னா பாஸ்ட்டில் கடந்த காலத்தில் நான் முடிவு பண்ணினேன். ஐ ஹாவ் டிசைடட்னா நான் முடிவு பண்ணது இன்னும் முடிவு பண்ணி இருக்கிறேன். அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். அந்த முடிவை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், செயல்படுத்தணும்னு. அப்போ ஐ ஹாவ் டிசைடட் டு ஜாயின் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்னால் நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். என்ன முடிவு பண்ணியிருக்கிறேன்? ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே அடுத்தது பாருங்கள். தே ஹாவ் டிசைடட் அப்படின்ட்டு. தே ஹாவ் டிசைடட்னா அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க? பக்கத்தில் ஒரு டூ போட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு வெர்பு வந்திருக்கு. தே ஹாவ் டிசைடட் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. டு கோ அப்படியே எங்கே டு கோனா போகன்னு அர்த்தம். நான் என்ன சொன்னேன்? கோன்னு தனியாக வந்துச்சுன்னா போன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஒரு டூவை போட்டோன்னா டூ கோனா போக. தே ஹாவ் டிசைடட் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன போக? டு கோ போக முடிவு பண்ணியிருக்காங்க. எங்கே போகிறதுக்கு? டு லண்டனுக்கு போக அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். தே ஹாவ் டிசைடட் டு கோ டு லண்டன் அப்படின்னா அவங்க லண்டனுக்கு போக முடிவு பண்ணியிருக்காங்க. தமிழில் இன்னும் ப்ரீஃபாக சொல்லணும்னா அவர்கள் லண்டனுக்கு இனிவரும் காலங்களில் செல்வதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு வரும். சரிங்களா. ஓகே, அடுத்தது பாருங்கள். ஐ லைக் அப்படின்னு வார்த்தை வருது. இங்கே லைக்னா வெர்பு. அதுக்கு பக்கத்தில் ஒரு டூ போட்டுக்கிட்டோம். அந்த டூவுக்கு அடுத்தது வெர்பு தான் வருது பாருங்கள். ட்ரிங்க்ன்றது குடின்னு அர்த்தம். இப்போ ட்ரிங்க் முன்னாடி டூ வரதால அது எப்படி மாறும்? டு ட்ரிங்க்னா குடிக்க. சரிங்களா. ஐ லைக்னா பிடிக்கும். டு ட்ரிங்க்ன்றது குடிக்க. சரிங்களா. வெறும் ட்ரிங்க்னு வந்தால் தான் குடின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி வேறு வெர்புக்கு முன்னாடி டூ போட்டோன்னா குடிக்கன்னு வந்துடும். குடிக்க. இப்போ ஐ லைக்னா எனக்கு பிடிக்கும். டு ட்ரிங்க்னா எனக்கு குடிக்க பிடிக்கும். என்ன பிடிக்கும்? என்ன குடிக்க பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீ. ஐ லைக் டு ட்ரிங்க் எனக்கு குடிக்க பிடிக்கும். என்ன பிடிக்கும்? டீ. ஐ லைக் டு ட்ரிங்க் டீ அப்படின்னா எனக்கு டீ குடிக்க ரொம்ப பிடிக்கும். டீ குடிக்க பிடிக்கும். ஐ லைக் டு ட்ரிங்க் டீ. புரியுதுங்களா? ஓகே. அப்போ இந்த மாதிரி கேசஸ்லாம் ஃபஸ்ட்டு ஒரு வெர்பு வரும், அதுக்கடுத்து டூ வரும், அதுக்கடுத்து ஒரு வெர்பு வரும். சரிங்களா. உதாரணத்துக்கு அதுதான் இங்கே ஐ லைக் டு ட்ரிங்க் டீ. அப்போ அதுதான் இங்கே பாருங்கள். ட்ரிங்க்னா குடி, டு ட்ரிங்க்னா குடிக்க அப்படின்னு வந்துடும். இப்போ ஈட்னா சாப்பிடு. இங்கே நான் தப்பாக எழுதியிருக்கேன். ட்ரிங்க்குன்னு ஈட்டுக்கு பதிலாக ட்ரிங்க்னு எழுதியிருக்கேன். இப்போ ட்ரிங்க்னா உண்மையான அர்த்தம் என்னென்னா குடின்னு அர்த்தம். ட்ரிங்க்னா குடி. அதுக்கு முன்னாடி ஒரு டூ போட்டுக்கிட்டோம்னா குடிக்க. இப்போ ஐ லைக் டு ட்ரிங்க் டீ. ஐ லைக் டு ட்ரிங்க் காஃபினா எனக்கு காஃபி குடிக்க பிடிக்கும். எனக்கு டீ குடிக்க பிடிக்கும். இப்போ ட்ரிங்க் டீ அப்படின்னா டீ குடி அப்படின்னு அர்த்தம். ட்ரிங்க் காஃபினா காஃபி குடி. ஒரு கட்டளையாக வருதா? வெறும் இதாக வரும்போது. ஓகேங்களா. ஓகே. அப்போ இதுக்கான மீனிங்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. அப்போ எப்பப்போல்லாம் ஒரு வெர்பு, அதுக்கு அடுத்தது ஒரு டூ, அதுக்கு அடுத்தது ஒரு வெர்புன்னு வரும்போது மொதல் சென்டென்ஸ் வந்து என்ன சொல்லலாம்? ஐ டிசைடட்னா நான் முடிவு பண்ணியிருக்கேன். தே ஹாவ் டிசைட்னா அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஐ லைக்னா எனக்கு பிடிக்கும். என்ன செய்ய பிடிக்கும் அப்படின்னு பின்னாடி வரும். தே ஹாவ் டிசைடட் டு கோ லண்டன். தே ஹாவ் டிசைடட்னா டு கோனா போக. எங்கே போக? லண்டனுக்கு போக. அடுத்தது ஐ டிசைடட் டு ஜாயின் ஸ்போக்கன் இங்கிலீஷ். நான் முடிவு பண்ணியிருக்கேன். என்ன செய்ய முடிவு பண்ணியிருக்கேன்? டு ஜாயின் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அடுத்தது ஐ வாண்ட் எனக்கு விருப்பமாக இருக்குது. எங்கே? டு கோ தேர்னா அங்கே போக எனக்கு விருப்பமாக இருக்குது. அப்போது கோனா டு கோனா போக அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அப்படிங்க பாருங்கள். ஒரு வெர்பு, அடுத்தது டூ அப்படின்ற ஒரு வார்த்தை, அதுக்கு அடுத்தது ஒரு வெர்பு. அப்போ வெர்பு டூ, அதுக்கு பக்கத்தில் ஒரு வெர்பு வந்துச்சுன்னா நம்ம அந்த அதோட பயன்பாடுகள்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். சரிங்களா. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது வெர்புக்கு முன்னாடி டூ அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு
மீனிங் மாறுறதுக்கு எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள். ஐ எம் லேர்னிங் டிரைவ். சரிங்களா? இப்போது இங்கே பாருங்கள், அது இன்னொரு சென்டென்ஸு. ஐ எம் லேர்னிங் டு டிரைவ் அப்படின்னு. நான் ஐ எம் லேர்னிங்னா இந்த ஆமிஸ் ஆறு பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வச்சுன்னா என்ன சொன்னேன் நான்? இப்போது ஒரு செயல் ப்ரெசென்ட்டில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போது ஐ எம் நான் இருக்கிறேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? லேர்னிங்னா கற்றுக்கிட்டு இருக்கேன். ஐ எம் லேர்னிங் டு டிரைவ் அப்படின்னா டிரைவ்னா ஓட்டுன்னு அர்த்தம், டு டிரைவ்னா ஓட்ட அப்படின்னு வரும். அப்போ ஐ எம் லேர்னிங், நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். என்ன கற்றுக்கிட்டு இருக்கேன்? டு டிரைவ், வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன். ஐ எம் லேர்னிங் டு டிரைவ்னா நான் ஏதாவது ட்ரைவ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்கேன். ஐ எம் லேர்னிங் டு டிரைவ் எ பஸ்னால் நான் பஸ் ஓட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஓட்டு அப்படின்றது டிரைவு, டு டிரைவ்னா ஓட்ட, அப்போ வண்டி ஓட்ட கற்றுக்கொள்கிறேன். ஐ எம் லேர்னிங் டு டிரைவ் அப்படின்னு மாறும். அடுத்தது வி டோன்ட் நீட் டு கோ தேர். இங்கே பாருங்கள், வி டோன்ட் நீட் டு கோ தேர். அப்போது வி டோன்ட்டு நீட், நம்ம அதை செய்ய தேவையில்லை. டோன்ட் நீட்னா தேவையில்லைன்னு அர்த்தம். வி டோன்ட் நீட்னா நம்ம அதை செய்ய தேவையில்லை. என்ன செய்ய தேவையில்லை? டு கோ தேர், அங்கே தேர்னா அங்கே, டு கோ தேர்னா அங்கே போக தேவையில்லை. அப்போது வி டோன்ட் நீட், நமக்கு தேவையில்லை. என்ன செய்ய தேவையில்லை? டு கோ தேர்னா அங்கே போக தேவையில்லை. சரிங்களா? அப்போது நீடுக்கும் பக்கத்தில் ஒரு டு, அதுக்கும் பக்கத்தில் ஒரு வெர்பு. அப்போது முதல்ல ஒரு வெர்பு, அதுக்கும் பக்கத்தில் ஒரு டூ, அதுக்கு பக்கத்தில் ஒரு ப்ரெசன்டென்ஸ் வெர்பு. ஒன்று சொல்ல வந்துட்டு இந்த டூவுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே ப்ரெசன்டென்ஸ் வெர்பாக இருந்தால் மட்டுமே ஓட்டுன்றது ஓட்டன்னு மாறும், குடின்றது குடிக்கன்னு மாறும், நில் அப்படின்றது வந்து ஸ்டாப், டு ஸ்டாப்பு. அவன் என்னைய நிற்க சொன்னான் அப்படின்றதுக்கும் நில்லு அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ நிக்கஸ் அப்படின்றதுக்கு டு ஸ்டாப். ஹி செட் டு ஸ்டாப் மீ. சரிங்களா? ஹி செட் டு ஸ்டாப், அதை நிறுத்த சொன்னான் அப்படின்ட்டு. ஓகே, அடுத்தது வந்து இது வந்து ரெண்டாவது டைப். இது இப்போ ஒரு வெர்புக்கும் பக்கத்தில் ஐஎன்ஜி வரும்போது எப்படியெல்லாம் மாறுது. சரிங்களா? இது எந்த மாதிரியான வார்த்தைகள் கூட வரும்னா இந்த என்ஜாய், மைண்டு, ஸ்டாப், ஃபினிஷு, சஜஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்துலலாம் ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வர வார்த்தைகள் வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஐ என்ஜாய்னா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். ஐ என்ஜாய்னா எனக்கு பிடிக்கும். என்ன பிடிக்குன்றது அந்த செயலத்தது நீங்கள் சொல்லுவீங்க. சரிங்களா? ஐ என்ஜாய் டான்ஸிங். ஐ என்ஜாய் டான்ஸிங்னா நான் டான்ஸ் ஆடுறது எனக்கு பிடிக்கும், நடனம் ஆடுறது எனக்கு பிடிக்கும். அடுத்தது ஐ என்ஜாய் லேர்னிங் டு மியூசிக். அப்போது இந்த வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வர்றதுக்கு முன்னாடி என்ஜாய், மைண்ட், ஸ்டாப், ஃபினிஷ், சஜஸ்ட் இந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா, அதுக்கும் பக்கத்தில் வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வர வார்த்தைகள் வந்துச்சுன்னா அதுக்கு மீனிங் வந்து ஐ என்ஜாய்னா எனக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும்? டான்ஸிங். ஐ என்ஜாய் லேர்னிங் டு மியூசிக், அப்போ எனக்கு மியூசிக் கேட்குறது பிடிக்கும். ஓகேங்களா? அப்படின்ற மீனிங்கில் வரும். ஓகே, அடுத்தது வி ஹாவ் டிசைடட், நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். கோயிங் டு த சினிமானா நாங்கள் வி ஹாவ் டிசைடட், நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். என்ன முடிவு பண்ணியிருக்கோம்? கோயிங் டு த சினிமா, நாங்கள் சினிமாவுக்கு போக முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா வி ஹாவ் டிசைடட் கோயிங் டு த சினிமா, நாங்கள் சினிமாவுக்கு போக. இங்கேயும் கோயிங்ன்றது நம்ம எக்ஸாக்டாக அப்படியே கன்வெர்ட் பண்ணி சொல்லக்கூடாது, பேச்சு மொழியில் மாறிடும். வி ஹாவ் டிசைடட் கோயிங் டு தி சினிமானா நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? போகிறோம் அப்படின்ற மீனிங்கில் வந்துடும். போகிறோம், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரிங்களா? அடுத்தது வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வர்றதும் வெர்புக்கு பக்கத்தில் டூ வர்றதும் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? உனக்கு காலையிலேயே எழுந்திருக்க பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. டு யூ லைக் கெட்டிங் அப் இயர்லி அப்படின்னு கேட்குறாங்க கேள்வியில். அதுக்கு பதில் எப்படி வரும்? எஸ் ஐ லைக், எனக்கு பிடிக்கும். டு கெட் அப் இயர்லின்னு சொல்லலாம். எனக்கு காலையே எழ பிடிக்கும், காலையில் எழுந்திரிக்க பிடிக்கும். ஐ லைக்னா எனக்கு பிடிக்கும், என்ன செய்ய பிடிக்கும்? டு கெட் அப். டு கெட் அப்னா எழுந்திரிக்க. இந்த ஏர்லி மார்னிங், காலையிலேயே எனக்கு எழுந்திரிக்க பிடிக்கும். அடுத்தது அப்படி ஒன்றும் பதில் சொல்லலாம். இன்னொன்று வந்து ஐ லைக் கெட்டிங் அப் ஏர்லி இன் த மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். அப்போது உனக்கு காலையிலே எழுந்திருக்க பிடிக்குமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா டு யூ லைக் கெட்டிங் அப் இயர்லி அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு பதில் எப்படி சொல்லலாம்? எஸ் ஐ லைக் கெட்டிங் அப் இயர்லி இந்த மார்னிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லை இயர்லின்னு சொல்லிக்கலாம். அடுத்து ரெண்டாவது வந்து எஸ் ஐ லைக் டு கெட் அப் இயர்லி அப்படின்னு சொல்லலாம். அப்போ கெட்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லலாம். இல்லை அப்படி விருப்பம்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு டூவை சேர்த்து கெட்டை சொல்லிக்கலாம். ஏழை பிடிக்கும்.
சரிங்களா? ஓகேங்களா? இது அடுத்தது ஐ லைக். இப்போ எனக்கு அங்கே போக பிடிக்கும். ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னடா உனக்கு அங்கே போக பிடிக்குமா அந்த கோயிலுக்கு? இல்லை உனக்கு அந்த இடத்துக்கு போகிறேன்னு சொன்னியே, ஒரு பீச்சுக்கு போகணுன்னு சொன்னியே, அங்கே போக பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் ஐ லைக் டு கோ தேர். இல்லை உனக்கு நியூசிலாந்து போக பிடிக்குமா அப்படின்னு கேட்குறப்போ எஸ் ஐ லைக் டு கோ டு நியூசிலாந்து அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பிடிக்கும், ஐ லைக்னு எனக்கு பிடிக்கும், டு கோன்னு வந்திருக்கு. அப்போ இதோட மீனிங் என்ன? போக அப்படின்னு அர்த்தம். தேர்னா அங்கே. ஐ லைக்னா ஐ லைக் டு கோ தேர்னா எனக்கு பிடிக்கும், எனக்கு என்ன செய்ய பிடிக்கும்? அங்கே போக பிடிக்கும். இல்லைனா இன்னொரு சென்டென்ஸ் சொல்லும்போது ஐ லைக் டு கோ டு நியூசிலாந்து அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இதே இன்னொரு விதமாக சொல்லணும் எப்படி சொல்லலாம்? ஐ லைக் சொல்லியாச்சு, கோ எடுத்துகிட்டு கோயிங் தேர் அப்படின்னு சொல்லிக்கலாம். டு கோ, கோயிங், இது ரெண்டு விதமாக சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஐ லைக் கோயிங் தேர்னா எனக்கு அங்கே போகிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே ஓகே அடுத்தது 3வது சென்டென்ஸு. அடுத்தது ஹீ லவ்ஸ் வேக்கிங் அப் ஏர்லி இன் த மார்னிங். அது பாருங்கள், ஹீ லவ்ஸ் அவனுக்கு பிடிக்கும், அவன் விரும்புகிறான். என்னத்தை விரும்புகிறான்? வேக்கிங் அப் ஏர்லி மார்னிங். ஏர்லி இந்த மார்னிங்னு வரும். சரிங்களா? ஹி லவ்ஸ் வேக்கிங் அப் ஏர்லி இந்த மார்னிங். இல்லைனா ஹி லவ்ஸ் டு வேக் அப் ஏர்லி இந்த மார்னிங் அப்படின்னு வரும். அவனுக்கு காலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போது வேக்கிங் அப்னு சொல்லிக்கலாம், இல்லை டு வேக் அப் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அடுத்தது 4வது சென்டென்ஸ் பாருங்கள், ஹி ஹேட். அப்போது ஹி ஹேட்னா அதே மாதிரி இந்த வெர்பு கூட ஐஎன்ஜி இல்லை வெர்புக்கு முன்னாடி டு அப்படின்ற வார்த்தைகள்லாம் வரும்போது அதோட மீனிங் எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு வந்தோன்னா, இப்போ பாருங்கள், அப்போ என்னென்ன வார்த்தைகள்லாம் ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக்கு, லவ்வு, ப்ரிஃபர், ஹேட்டு, பெக்கிங், ஸ்டார்ட், கண்டினியூ, இந்த மாதிரியான வார்த்தைக்கு பக்கத்துலலாம் வெர்போட ஐஎன்ஜி வச்சு சொல்லலாம், இல்லை வெர்புக்கு முன்னாடி ஒரு டூ சேர்த்து சொல்லலாம். இப்போ வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லும்போது ஹி ஹேட் கோயிங் தேர், அவனுக்கு அங்கே போகிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காதுரா அப்படின்னு சொல்லும்போது ஹி ஹேட், அவனுக்கு ஹி ஹேட்ஸ்னு வரும். ஹி ஹேட்ஸ் கோயிங் தேர், அவனுக்கு அங்கே போகிறதுக்கு பிடிக்காது. அப்போ ஹி ஹேட்ஸ்னால் அவன் விரும்புறதில்ல, என்ன செய்ய விரும்புறதில்ல? கோயிங் தேர், அங்கே போக விரும்புறதில்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லைனா ஹி ஹேட்ஸ் டு கோ தேர், அங்கே போக அவனுக்கு விருப்பம் இல்லை, இல்லை விரும்புறதில்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து 2வது சென்டென்ஸ், ஹி ஹேட்ஸ் அவனுக்கு பிடிக்காது யூஎஸ் பிரசிடென்ட்ஸ் டிசிஷன். இந்த காசா அண்ட் இஸ்ரேல் ப்ராப்ளமில் யூஎஸ் பிரசிடெண்ட் ட்ரம்ப்போட டிசிஷன் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஹி ஹேட்ஸ்னால் அவனுக்கு பிடிக்கல, ஹி ஹேட்ஸ்னால் அவனுக்கு பிடிக்கல, என்ன பிடிக்கலன்னா யூஎஸ் பிரசிடென்ட்ஸ் டிசிஷன், இல்லைனா யூஎஸ் பிரசிடென்ட்ஸ் சாரி இது அப்படியே தான் சொல்லிக்கலாம், ஹி ஹேட்ஸ் யூஎஸ் பிரசிடென்ட்ஸ் டிசிஷன், இல்லை யுவர் டிசிஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்களேன், இட் ஸ்டார்ட்ஸ். அப்போ ஸ்டார்ட்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு அப்புறமாவும் வெர்போட ஐந்து சேர்ந்து வந்துடலாம், இல்லை டூவோட வெர்பு சேர்த்து சொல்லலாம். இட் ஸ்டார்ட்ஸ் ரெய்னிங் அப்படின்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இட் ஸ்டார்ட்ஸ் ரெய்னிங்னா மழை பெய்யுது அப்படின்னு அர்த்தம். இட் ஸ்டார்ட்ஸ் டு ரெயின்னா மழை பெய்ய ஆரம்பமாகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மழை பெய்ய ஆரம்பமாகுது அப்படின்னு அர்த்தம். ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான். இட் ஸ்டார்ட்ஸ் ரெய்னிங்னா மழை இட் ஸ்டார்ட்ஸ் ரெய்னிங்னா மழை பெய்ய ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இல்லை அந்த ரெய்னிங் எடுத்துகிட்டு டு ஸ்டார்ட் அப்படின்னு கூட போட்டு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த வெர்போட சேஞ்சஸ்லாம் எப்படி மாறுது, ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் ஏற்ற மாதிரியும் எப்படிலாம் இந்த பேட்டர்னில் மாறிக்கிட்டே வருதுன்னு நான் சொல்கிறேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து வாக்குன்ற அப்படியே வெர்பை எடுத்துக்கலாம். இது வாக் வந்து ப்ரெசன்டென்ஸ் வெர்பு, அதாவது இந்த வெர்பு டேபிளில் ஃபஸ்ட்டில் இருக்கும்ல அந்த வெர்பு தான் அது. வாக்னா இந்த ப்ரெசன்டென்ஸில் தனியாக அந்த வெர்பாக வரும்போது நட அப்படின்னு அர்த்தம். நான் என்ன சொன்னேன், எந்த ஒரு ப்ரெசன்டென்ஸ் வெர்பும் தனியாக வரும்போது அது ஒரு கட்டளையாக ஒரு வேலையை செய்ய சொல்கிற மீனிங்கில் வரும். நட, எழுந்திரு, ஓடு, உட்கார், பார் அப்படின்ற மாதிரி மீனிங்கில். அப்புறம் வாக்னா நடன்னு அர்த்தம். அது ப்ரெசன்டென்ஸ் வெர்பு. அதாவது கடந்த காலத்தில் ஒரு செயலை ஒருத்தவன் செஞ்சான்னா வாக்டு, ஹி வாக்டு அப்படின்னு வந்துடும். அப்போ இனிமேல் வரப்போகிற காலங்களில் அவன் ஒரு செயலை செய்வான் அப்படின்ற பட்சத்தில் ஹி வில் வாக், அவன் இனிமேல் நடப்பான். அடுத்தது இப்போ பாருங்கள், ஹி லைக் டு வாக் அப்படின்னா அவன் விரும்புகிறான். எதை விரும்புகிறான்? டு வாக்னா நடக்க விரும்புகிறான். அப்போ வாக் தனியாக வரும்போது நட, டு வாக் வந்து சேர்ந்துச்சுன்னா, டு வாக்கு முன்னாடி சேர்ந்துச்சுன்னா நடக்க. ஹி லைக்ஸ் டு வாக் அப்படின்னா அவன் நடக்க விரும்புகிறான் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஹி லைக்ஸ் வாக்கிங், நான் சொன்னல ஹி லைக்ஸ் வாக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஹி லைக்ஸ் டு வாக்னு சொல்லலாம், ஹி லைக்ஸ் டு வாக்கிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஹீ இஸ் வாக்கிங் அப்படின்னு சொல்லலாம். மூணுத்துக்கும் வந்து அவன் நடக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் வாக்கிங்னா அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்கும்போது அவன் நடந்துக்கிட்டு இருக்கான்.
ஹி லைக்ஸ் டு வாக்னா அவன் நடக்க விரும்புகிறான். ஹி லைக்ஸ் வாக்கிங் அப்படின்னாலும் அவன் நடக்க விரும்புகிறான் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஹேவு அப்புறம் ஹேஸ் அதுக்கு பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அது வந்துச்சுன்னா ஹி ஹேஸ் வாக்டு. அப்போ இப்போ தான் நடந்து முடித்தான், ஜஸ்ட் அவன் இப்போ தான் நடந்திருக்கான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது வாக்குன்ற வெர்பு ப்ரெசன்டென்ஸில் வரும்போது, பாஸ்ட் டென்ஸில் வரும்போது, அது கூட வில் வரும்போது, அதுக்கு முன்னாடி டூ போட்டு வரும்போது, இல்லை அதோட ஐஎன்ஜி சேரும்போது, இல்லை அதுக்கு முன்னாடி ஹேவ் ஹேஸ் கூட அந்த வாக் அப்படின்ற வெர்பு எல்லாம் சேரும்போது அதோட சென்டென்ஸு எப்படிலாம் மாறுதுன்னு பார்த்தோமா? ஓகே, இப்போ நான் சொல்கிறேன் ஒரு சில டவுட் மட்டும். இப்போது அடுத்தது ஐ வுட் லைக் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த வுட் லைக்லேயும் டூ வரும். வுட் லைக் டூ அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு வெர்பு எடுத்து போட்டோம்னா அதோட மீனிங் எப்படி மாறுன்னு பார்க்கலாம். இப்போ ஐ வுட் லைக் டு லவ் யூனா, நான் உன்னை லவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, நான் உன்னை விரும்புறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். என்னென்னா ஐ வுட் லைக் டு லவ் யூ அப்படின்னா உன்னை விரும்புறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்புறம் வுட் யூ லைக் டு ஈட் பிரியாணி, உங்களுக்கு பிரியாணி சாப்பிட பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அதுக்கு எக்ஸாக்டாக அந்த மீனிங் எப்படி வரும்? வுட் யூ லைக் டு பிரியாணினா வுட் யூ லைக் டு ஈட். அப்போ பாருங்கள், வுட் யூ லைக் டூ வரைக்கும் நிறுத்திடுங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு வெர்பு எடுத்து போடுறீங்க. வுட் யூ லைக் டு ஈட். டு ஈட்னா உனக்கு சாப்பிடுன்னு அர்த்தம். ஈட்னா சாப்பிடு, அதுக்கு முன்னாடி ஒரு டூ போட்டோன்னா சாப்பிடுன்னு அர்த்தம். வுட் யூ லைக் டு ஈட் பிரியாணி அப்படின்னு கேட்கும்போது உனக்கு பிரியாணி சாப்பிட பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், ஐ வுட் லைக் டு ஈட் பிரியாணி அப்படின்னு நம்ம பதில் சொல்லிக்கலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், வுட் லைக் பக்கத்தில் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லக்கூடாது. எப்போவுமே வுட்டு லைக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு டூ போட்டு தான் அதுக்கப்புறம் ப்ரெசன்டென்ஸ் வெர்பு வரும். இங்கே பாருங்கள், கீழே இது இப்போ அப்போது வுட் லைக் மீட்டிங், ஐ வுட் லைக் மீட்டிங், ஐ வுட் லைக் மீட்டிங் அப்படின்னு வராது சென்டென்ஸ் தப்பு. அப்போது ஐ வுட் லைக் டு மீட் யூ அப்படின்னு தான் வரும். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு என்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு வெர்புக்கு முன்னாடி டூ வரும்போது அதனுடைய மீனிங் எப்படி வரும், அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி சேரும்போது எப்படி வருது, இதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் லைவ்லேயே நிறைய கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு இப்போ மேக்ஸிமம் சொன்னது அப்படியே நான் இந்த டவுட் கேட்டது எல்லாருக்குமே நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? வி வில் மீட் டுமாரோ at 7 PM. ஓகேங்களா? இனிமேல் கிளாஸஸ் எக்ஸாக்டாக at 7 PM போஸ்ட் பண்ண பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல். வி வில் மீட் அகைன். பை, டேக் கேர்.